நீங்க டூர் போக பிளான் பண்றீங்க அப்படின்னா சித்தப்பு பெரியப்பு தம்பி எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாரும் சேர்ந்து டூர் போக போறோம். வெளிநாட்டுக்கா இருந்தாலும் சரி அல்லது உள்நாட்டுக்குள்ளேயே நீங்க டூர் போறதா இருந்தாலும் சரி, நான் இப்ப சொல்ல போற இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எந்தவித ப்ராப்ளமே இல்லாம நீங்க ஈஸியா டூர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வர முடியும். அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். வாங்க இப்போ என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிளான் யுவர் ரூட். நீங்கள் வந்து எங்கே வந்து இப்போ டூர் போக போகிறீங்க, அதாவது எந்த பிளேஸ்க்கு போக போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் திருவண்ணாமலை மாதிரி இருக்கு. திருவண்ணாமலை தான், அண்ணாமலையாரை கும்பிட்டுக்கா, அவ்வளோதான். இங்கேருந்து கும்பிட்டுக்கா அப்பா அண்ணாமலையாரே. முன்னாடியே வந்து பிளான் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். பட் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேப் அவுட் யுவர் ஜேர்னி. நம்மளோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேப் பண்ணணும். எங்கே போக போகிறோம், எங்கெங்கே இடத்துக்கு போக போகிறோம். இப்போ என்னோட பிளேஸ்லேருந்து ஊட்டிக்கு போகணும், கொண்டு போய் ஊட்டியில் இறக்கி விட்டுருங்க, புண்ணியமாக போயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து 176 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து காமிக்குது. ஸோ நம்ம டைம் பார்த்தோம் அப்படின்னா 4 மணி நேரம் 58 நிமிஷம், நியர்லி நமக்கு வந்து 5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து காமிக்குது. ஸோ அப்படி காமிக்கும்போது அங்கே 5 மணி நேரத்தில் போயிடுவோம். 5 மணி நேரம் 5.25 மணி நேரம் அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து என்னென்ன பிளேஸ்க்கெலாம் போக போகிறோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி போகிறோம் அப்படின்னா, ஏன் அது இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் போன ஒரே இடம் பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி தான். ஊட்டியில் அந்த ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கேன். அதுக்கு என்ன டைமிங்கில் நம்ம வந்து அங்கே போயிருக்கணும், டிஸ்டன்ஸ் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே என்ன டைமுக்கு ரீச் ஆக போகிறோம், அங்கேருந்து எப்போ வெளியே நம்ம கிளம்பி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கணும். நான் சொல்லக்கூடிய பிளேஸ் எல்லாமே நான் போன இடம் மட்டும்தான், அதனால தான் அந்த ஒரு பிளேஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கிடையாது, நீங்கள் ஸ்பான்சர் நினச்சிக்காதீங்க. நான் போன ஒரே இடம், அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் குட் கண்டிஷன். என்ன அந்த நம்ம போகக்கூடிய அந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம வந்து கூகுள் மேப்லேயே பார்த்துக்கலாம். முதல்ல வண்டி எடுங்க, என் வண்டியை நான் எடுக்கணும், நான் டியூட்டிக்கு போக டைம் ஆச்சு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருக்கலாம். கூகுள் மேப்பில் இப்போ வந்து நீங்கள் ரூட் வந்து போட்டுட்டீங்க, டைரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கே ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப் காமிக்குது, ப்ளூ கலரில் காமிக்காமல் ரெட்டில் காமிக்குது அப்படின்னா அங்கே வந்து டிராஃபிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டிராஃபிக்கான பிளேஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம பிளான் பண்ண பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் அடைய முடியும். எல்லாத்தையுமே நம்ம பேப்பர் எடுத்து எழுத சொல்லுங்கள். அதாவது நீங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் போட்டாவே போதும், பேப்பர் எடுத்து எழுதியெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் போனாலும் சரி, பிடிச்சாச்சு அல்லது நீங்கள் ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே அந்த கார், அதாவது எந்த ஆம்னி, ஸோ இந்த மாதிரி எந்த வெஹிக்கிளில் போனாலும் சரி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது பார்க்கக்கூடியது பேக் எசென்ஷியல்ஸ். அதாவது நமக்கு என்னென்ன மெட்டீரியலாக வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நமக்கு தேவையானது ஸ்நாக்ஸ். ஸோ நம்ம லாங் ட்ராவல் போகும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜேர்னி வந்து சூப்பராக வந்து பண்ண முடியும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் ஸ்நாக்ஸ் வந்து மறக்காமல் வாங்கி வச்சுக்கணும். இது பொறுத்த வரைக்கும் மறந்துட்டால் பிரச்சனை கிடையாது, வேற ஒரு நம்ம ரூட்டில் நம்ம போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டரு, இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. வாட்டர் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய சாங், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சூப்பர் ஸ்டார் மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளான கிளாத்ஸ் வந்து நம்ம போட்டு போகணும். நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கிளாத்ஸ் வந்து போட்டு போனால் தான் நம்ம ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும். போட்டர்லாம் எடுத்து போட்டேன் நான், ஸ்போர்ட்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நான். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வர முடியும். ஒன்றுமே பிடிக்காத ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டுக்கிட்டோம், அது மாதிரி குத்துற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை போட்டுட்டு நம்ம டூர் போனோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் போகும்போது இப்போ சூட்டபுளான ஒரு கிளைமேட்டுக்கு தகுந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் கிளாஸஸ் போட்டு போகிறது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடியது செல்ஃபி. ஸோ செல்ஃபி எடுக்கும்போது அந்த கருப்பு கலர் இந்த சன் கிளாஸ் கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு செல்ஃபி எடுக்கவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அல்லது நம்ம அதிக வெயிலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கூலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் பவர் பேங்க். அந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஏர்பாட்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ளூடூத் நெக் பேண்ட் சார்ஜ் பண்ண, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. பட் இப்போ நம்ம போகக்கூடிய டூர் பஸ்ஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே சார்ஜர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்க்கக்கூடியது வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ். ஓட்ட வழியா ஓடுறியா, இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன்.
நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்து போனாலும் சரி, இல்லை உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் போனாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். என்ஜின் ஆயில், என்ஜினில் ஆயில் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். இல்லைனா இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு வர முடியாது. டயரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு அந்த ஏர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா லெவலுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வாட்ச் பண்ணிக்கிறோம். எங்கே அங்கே பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அங்கே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன், அதுதான் அங்கே பார்த்துட்ருக்கேன். பிரேக் கண்ட்ரோல், பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிக்குதா அப்படின்ட்டு முன்னாடியே செக் பண்ணிக்கணும். வச்சு கீரை வச்சே போட்டுறேன். இங்கெல்லாம் பிரேக் அடிச்சா பிரேக் ட்ரம் சூடாகி போயிட்டு வச்சுக்க, பிரேக் அடிச்சா நிற்காது. பிரேக் பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஆபத்தை வந்து நமக்கு உண்டாகிரும். அதனால் பிரேக் எல்லாமே கரெக்டாக பிடிக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணியிருக்கணும். உங்களுடைய வண்டியாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெண்ட் வண்டியாக இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேடியேட்டர் கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து ஊற்றுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த வாட்டரில் இருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா ஓவர் ஹீட் ஆகும்போது வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணும். அதனால் வாட்டர்லாம் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நாலாவது பார்க்கக்கூடிய முக்கியமானது டேக் பிரேக். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் போகும்போது பிரேக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ 5 மணி நேரம் ட்ராவல் அப்படின்னா நமக்கு வந்து 2.5 மணி நேரம் இந்த கேப்பில் வந்து நம்ம பிரேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே டயர்டாகிற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. டீ குடிக்கிறவங்க போய் குடிங்க, ரெஸ்ட் ரூம் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, 5 நிமிஷம் வண்டி நிற்கும். என்ன அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்துக்கடையில் நிறுத்தி நம்ம கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகும்போது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது கார் ஓட்டுறவங்களுக்கு டிரைவருக்கு கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஸோ உள்ள ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலும் நம்மளால் உட்கார முடியாது, காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெளியே கொஞ்சம் நேரம் இயற்கை காற்று வாங்கிட்டு நம்ம ரொம்ப வெளியில் நிற்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டயர்டான ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் டிரைவர் கண்டிப்பாக பிரேக் எடுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணும்போது தூங்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிரைவ் பண்ணும்போது தூக்கம் வந்து வராது. அது மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. தூக்கம் விடாமல் வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு போகிறது ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். 5வது வந்து பார்த்தீங்கன்னா பி ஃப்ளெக்சிபிள். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரூட் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ரூட்டுக்கு அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக போயிட்டு வரணும். அதுதான் 5வது பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம போகக்கூடிய பயணம் ஒரு இலக்கை வந்து அடையணும் அப்படிங்கிறத ஒரு நினைவில் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் பிளான் பண்ணியிருப்போம், அதன்படி வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஜேர்னி வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே சொல்லிட்டுங்க ப்ரோ, இது எல்லாமே முக்கியம், இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். எல்லோரும் டூர் போனாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது சொல்லலையே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாருமே கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லிமிட்டடான அமௌண்ட் கொண்டு போகாமல் கொஞ்சம் எக்ஸஸாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. பணத்தை கொடுக்காம வண்டி தொடக்கூடாது. இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது ரெடி பண்ணி நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக டூர் போயிட்டு வர முடியும். ஏன்னா நம்ம கொண்டு போன அமௌண்ட்டை விட அதிக செலவாகிடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து இருக்காது. ஏடிஎம் இருந்துச்சு அப்படின்னா ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கு முக்கியமாக ஏடிஎம் கார்டு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதை மறந்துட்டு போயிட்டால் அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அமௌண்ட் நம்ம கையில் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. திடீர்னு வண்டி கூட ஏதாவது பஞ்சர் ஆகுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம சமாளிக்கிற அளவுக்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு பெட்டரான ஜேர்னியை நம்ம வந்து கொண்டாட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதாவது டூர் போயிட்டு வரோம் அப்படின்னா, அதாவது அக்ராஸ் கண்ட்ரி அல்லது இன்சைட் கண்ட்ரி இந்த மாதிரி பிளேஸ்க்கு நம்ம டூர் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் சூப்பரான ஜேர்னியை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நன்றி சொல்வேன் தெய்வமே. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.